السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரை ரஜப் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வல்ல அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹுவிடத்தில் மாதங்கள் என்பது 12 தான். அல்லாஹுவிடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்கள் மட்டுமே. மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தொடர்ந்து அதை அவன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அதுதான் ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் சரியானது, இதுதான் சரியான பாதை, இதுதான் சரியான மார்க்கம் என்றும் அல்லாஹ் இயம்புகிறான். அவைகளிலே நீங்கள் அநீதம் இழைக்கக்கூடாது. அந்த 4 மாதங்களிலும் நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது, எதிரிகளை நோக்கி நீங்கள் படை திரட்டி செல்லக்கூடாது. அதே சமயம் அவர்கள் அந்த மாதங்களிலே உங்களை தாக்குவதற்காக வந்தால் வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபா கமா யுகாத்திலூனகும் காஃபா, அவர்கள் உங்களை சண்டையிட வந்தது போன்று நீங்களும் சண்டையிடலாம். நீங்கள் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் யுத்த களத்தை காணலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதோடு அல்லாஹ் சொல்லுவான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், யார் இறையச்சம் தக்வா என்ற அந்த இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த நீண்ட வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கே 12 மாதங்கள் தான். மாதங்கள் என்பது 13 11 அல்ல. முந்தைய காலகட்டங்களிலே மாதங்களுடைய எண்ணிக்கை தேவைக்கு தகுந்தவாறு அவர்கள் அதிகரிப்பார்கள், சில சமயம் குறைப்பார்கள். சில சமயம் மாசத்தை கூட்டுகிறது, சில சமயம் மாசத்தை குறைக்கிறது. இந்த மாதிரிகள் எல்லாம் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. மாதம் என்பது 12 தான். இந்த மாதங்களிலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் இஷ்டப்பிரகாரம் மாதத்தை மாற்றி எல்லாம் அமைப்பார்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று வரக்கூடிய இந்த ஆர்டரை மாற்றி அவர்கள் வேறு விதமாகவெல்லாம் என்ன செய்வது, தங்களுடைய தோதுக்கு தகுந்தவாறு மாதங்களை அமைத்துக் கொள்வது. உதாரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அந்த ஏதாவது ஒரு விசேஷ நாள் இருக்குது வைங்க, அதை முன்னால கொண்டு வரணும்னு நினைச்சா அது ஏப்ரல் இருக்குது, ஜனவரிக்கு பிறகு ஏப்ரல் கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு பிறகு மார்ச், பிப்ரவரி என்று போவார்கள். இப்படியெல்லாம் சில தன்மை உடையவர்களாக அவர்கள் இருந்ததால் அல்லாஹ் சொன்னா அந்த மாதிரிலாம் நீங்க மாற்ற முடியாது. சரியாக 12 மாதங்கள் தான்.
அந்த சரியாக 12 மாதங்களை நீங்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர உங்கள் இஷ்டப்பிரகாரம் மாதங்களை எல்லாம் மாற்ற முடியாது என்பதை குர்ஆனின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறிவித்தான். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்கள். ஆக மீதி மாதங்கள் எல்லாம் கண்ணியம் பொருந்தாத மாதம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வினுடைய அந்த கலாமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை புரிந்து கொள்வதற்கென்று ஒரு உசூல் இருக்கிறது. இப்ப 4 மாதங்கள் ஒரு ஆளை பத்தி நம்ம சொல்லி இவர் சிறந்தவர், இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் நல்லவர், அவரை பத்தி நம்ம பேசுறோம். அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர் என்று நம்ம சொல்லுகிறோம். அதற்காக மற்றவர் அவரை விட உயர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்கள் என்று சொன்னால் அந்த 4 மாதங்களில் நீங்கள் யுத்தம் நடத்தக்கூடாது என்பதுதான் அதில் உள்ளது. அந்த 4 மாதங்களிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, யுத்தத்திற்காக நீங்கள் போகக்கூடாது என்பதுதான் அதனுடைய கருத்து, அதனுடைய பொருள். அந்த 4 மாதங்கள் எது என்றால் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் தான். இப்ப இந்த 4 மாதங்களில் எந்த மாதத்தை விடையும் ரமலான் சிறந்தது இல்லையா? அதுல கருத்து வேறுபாடு இருக்கா? ஆனா அந்த சிறந்த 4 மாதங்கள், கண்ணியம் பொருந்திய 4 மாதங்களில் ரமலான் இடம்பெறவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ளணும். ரமலான் என்பது உச்சகட்ட நிலை. அது இந்த 4 மாதங்களில் சண்டையிடக்கூடாது, யுத்தம் புரியக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? வலியுறுத்துகிறான். இது அல்லாஹுவால் வழங்கப்பட்ட சட்டம் அல்ல. ஏற்கனவே முந்தைய காலங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக கடந்த காலங்களிலே அரபுகளிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தை தொடருங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த 4 மாசத்திலையும் சண்டை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு வழமை இருந்தது, வழக்கு இருந்தது. அந்த வழக்கை அப்படியே நீங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அதே 12 மாதங்களில் அந்த 4 மாதங்களில் யுத்தம் நடத்தக்கூடாத மாதங்களாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த அப்பமும் கூட அந்த காலத்துல இந்த 4 மாசங்களில் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது அரபுகளினுடைய வழக்கு, குர்ஆன் சொல்வதற்கு முன்பாகவே. உதாரணமாக 3 மாதங்கள் தொடராக வருகிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 3 தொடராக வருகிறது. ரஜப் மாத்திரம் தனியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரஜபை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ரஜப் வருகிறது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரபுகள் இடத்துல ஒரு சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. இப்ப நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த யுத்தம் தோல்வியிலே முடிகிறது அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஓரளவு போற போக்க பத்தி விளங்கிறவங்களாமா இல்லையா? நிறைய இழப்புகள் அரபுகளுக்கு வந்துடுச்சு. அவர்களை எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை சக்தி குறைவாக இருக்கிறது, குன்றி போய் இருக்கிறது என்ற நிலை வந்தால், அந்த மாதிரி நிலையில இந்த மாதிரி இன்றைய கால மாதிரி வான்வழி தாக்குதல்கள், கடல் வழி தாக்குதல்கள் இல்லை, நேரடியாக மேன் பவர் தான். மனிதர்கள் நேருக்கு நேருக்காக சண்டை போடுறது இதுதான் நடக்கும். அன்றைய காலத்தில் வாளு, வேலு, அம்பு இதுதான் ஆயுதங்கள். இப்படித்தான் ஆயுதங்கள் இருந்து நேருக்கு நேராக சண்டையிடுவதுதான் இன்றைய காலத்தினுடைய வழக்கா இருந்தது. இந்த மறைமுகமாக தாக்குதல்கள், எதிர்பாராத தாக்குதல்கள் இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க? இவங்க தோல்வியை நோக்கி போறாங்க. இப்ப உதாரணமா 2000 பேர் இவங்கிட்ட இருக்கிறாங்க, எதிரிகள் இடத்துலயும் 2000 பேர் இருக்கிறாங்க, சமநிலையில இருந்தாங்க. இப்ப சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு 200 பேர் குறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, 1800 பேர் ஆயிட்டாங்க. அவங்கள ஒரு 50 பேர் தான் இறந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வலிமையா இருக்கிறாங்க. இந்த நிலையில் எதிரிகளுக்கு ஒரு 2000 பேர் உதவி படை வந்து சேர்ந்ததுன்னு வைங்க. 2000 பேர் இருக்கும் போதே இங்க தண்ணி வாங்குது. இப்ப 4000 பேர் இருக்கிறாங்க. சுத்தி நின்று அடிச்சா என்ன செய்யறதுன்னு சொன்ன உடனே இவங்கள்ட்ட ஒரு வளமை இருந்தது. ஒன்னு அறிவிச்சிருவாங்க, நாளை தினம் என்ன செய்கிறது? முஹர்ரம் பிறக்கிறது, துல்காதா பிறக்குன்னு அறிவிச்சிருவாங்க. துல்காதாக்கும் முஹர்ரமுக்கும் சம்பந்தமே இருக்காது. அது எங்க இருந்திருக்கும்? ரபியுல் அவ்வல், ஜமாத்துல் அவ்வல் இருந்திருக்கும். அடுத்த மாசம் ஜமாத்துல் அவ்வல் இருக்கும். அங்க முஹர்ரத்தை பிடிச்சு எடுத்துக்கொண்டாலும் முன்னால வச்சிருவாங்க. இது முஹர்ரம், சண்டை இடக்கூடாது மாறுன்னு சொல்லி சண்டை நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதே சமயம் இவர்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள்? இவங்களுக்கு வெற்றி நோக்கி நம்ம உறுதியாயிடுச்சு. ஆனா நாளைக்கு துல்காதா பிறந்துருது, நாளைக்கு துல்காதா பிறந்துருது. இப்ப ஷவ்வால், துல்காதா நாளைக்கு பிறந்துருது. பிறந்த சண்டையிட முடியாது. ஆனா ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இருந்தால் போதுமானது, நாம் வெற்றி கொண்டு விட முடியும் என்று இருக்குமே. ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த துல்காதாவை தூக்கி தூர போட்டுட்டு வேற எங்கேயும் இருக்கக்கூடிய ஜமாத்துல் அவ்வல் கொண்டு வந்து வச்சிருவாங்க. இந்த அடுத்த மாசம் ஜமாத்துல் அவ்வல் என்று டிக்ளேர் பண்ணுகிறோம், ஆகவே சண்டையை தொடரலாம்.
இப்படியெல்லாம் செஞ்சாங்க. இதையெல்லாம் அல்லாஹ் சொன்னான், அப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் தான் இந்த மாதங்கள், 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்தியது, அதுல மாற்றங்கள்லாம் நீங்க செய்ய முடியாது என்பது போன்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அதில் சொன்னான். இந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடராக வருகிறது. சொன்னோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடராக இருக்கிறது. ரஜப் மாத்திரம் தனியாக இருக்கிறது. இந்த ரஜபுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அசம். அசம் செவிடு என்று பெயர். ரஜபுக்கு செவிடு, செவிடு காது விலங்கான்னு சொல்றோமா இல்லையா, அப்படி ஒரு பெயர் இருக்கு. ஏன் அந்த பெயரை அரபுகள் வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த மாதத்தில் ஆயுதங்களினுடைய சத்தம் இருக்காது, வாள்களினுடைய சப்தம் இருக்காது, ஈட்டிகளினுடைய சப்தம் இருக்காது, இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையர்களினுடைய சப்தம் இருக்காது. இது எதுவுமே இருக்காமல் எல்லாமே அமைதியாக இருப்பதால் இந்த ஆயுத சப்தங்கள் இல்லை என்பதால் அதற்கு அசம், செவிடு என்ற ஒரு பெயரும் இந்த ரஜப மாதத்திற்கு உண்டு. இந்த ரஜபை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் வருவதற்கு முன்பாக, அதாவது ஜமாத்துல் ஆஹினுடைய கடைசி ஜும்மாவிலே, இது மாதிரி ஜமாத்துல் ஆஹினுடைய கடைசி ஜும்மா இது, இனி அடுத்த ஜும்மா ரஜபிலே வருகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஜமாத்துல் ஆஹினுடைய கடைசியிலே ரஜபை பற்றி பேசினார்கள். அதை பின்பற்றியே நாமும் இங்கே பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையில சொன்னாங்க, ஒரு மாதம் அடுத்து உங்களுக்கு ஒரு மாதம் ரஜப் என்பது பிறக்க இருக்கிறது. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஹியரத்துல்லாஹி மினஷ் ஷுஹூர், மாதங்களில் அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் ரஜப் மாதம். இந்த மாதம் இருக்க அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். ஓ ஷாபானு ஷஹரி, அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் என்னுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாதம். ஓ ரமலானு ஷஹரு உம்மத்தி, ரமலான் என்பது என் உம்மத்துக்களின் மாதம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, கீல யா ரசூலல்லாஹ் மா மஅனா கௌலுக மா மஅனா கௌலிக ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறீர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது, லிஅன்னஹு மக்சூஸும் பில் மக்ஃபிரா, அந்த மாதம் என்பது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக்க தகுதியான மாதம் என்று சொன்னாங்க. நீங்க அந்த அப்ப நம்ம ரமலான்ல மட்டும்தான் தௌபா செஞ்சுட்டு இருக்கிறோம் பெரும்பாலும். ஆக எல்லா காலங்களிலும் தௌபா செய்யணும், குறிப்பாக ரஜபிலே செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய மாதம் அது. ரஜப் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா பாவ பிழைகளை அதிகம் மன்னிக்கிறான், மக்களினுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது, மன் அல்லம ஷஹர ரஜப ஃபக்கத் அல்லம அம்ரல்லாஹ், யார் ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய ரஜபை சங்கைப்படுத்துகிறாரோ, கண்ணியப்படுத்துகிறாரோ, அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தியவர். ஒமன் அல்லம அம்ரல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்துகிறாரோ, மேன்மைப்படுத்துகிறார்களோ, அதுஹலஹு ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் தஆலா அவரை சுவன பூங்காவிலே நுழைய வைக்கிறான். அப்ப ரஜபை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்திலே நுழைய வைக்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வஅவுஜப லஹு ரிதுவானஹுல் அக்பர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாபெரும் பொருத்தத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான். மாபெரும் பொருத்தத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்குகிறான் என்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள், துலாஃபு ஃபீஹில் ஹஸனாத் வ துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத் வ துஃபர்ருஜ ஃபீஹி குர்பாத் லா துரத்து லக லா துரத்து லில் முஃமினீன ஃபீஹி தஅவாத். அன்றைய மாதத்திலே, அந்த ரஜப மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் இரட்டிப்பாக ஆக்குகிறான். 10 நன்மையா 20 நன்மையா தர்றான், 100 நன்மையா 200 நன்மையாக தருகிறான். ஆக ஒவ்வொன்றுக்கும் சில நன்மைகள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்க, ஷரியத்தில் அது இருக்கு. அப்ப அந்த நன்மைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான். ஒ துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத், அதிலே கேட்கப்படக்கூடிய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதோடு மாத்திரம் அல்லாமல் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் நீக்குகிறான், கஷ்டங்களை போக்குகிறான், அதெல்லாம் துஆக்களின் மூலமாக. அது மாத்திரமல்ல, ஒரு மூமின் கேட்கக்கூடிய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீண்ட உரை நிகழ்த்துகிறார்கள். ரஜபை குறித்து ஒரு பெரிய உரையை அவர்கள் பேசுகிறார்கள். ஒமன் வஸல ஃபீஹி ரஹிமஹு, யார் அந்த நாளையிலே தன்னுடைய குடும்பங்களை இணைந்து நடக்கிறாரோ,
குடும்பங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். குடும்பம் சொன்னாலே பிரச்சனை இருக்கும், விவகாரம் இருக்கும். மாமா மச்சான் அண்ணன் தம்பி உங்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் விவகாரங்கள் இருப்பது என்பது இயல்பானது. அது குடும்பம் என்றாலே அது இருக்கிறது தான். ஆனால் அது காலமெல்லாம் தொடரக்கூடாது. அந்த விவகாரங்கள் வந்தால் அந்த விவகாரத்தை முடித்து வைப்பதற்கு, அதை விட்டுக் கொடுப்பதற்கு யார் முன்னுக்கு செல்கிறாரோ அல்லாஹ் அவரை அரவணைக்கிறான். ஒமன் வஸலவி ரஹ்மஹு, யார் அந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரோ, அதுல ஈடுபடாமல் இருக்கிறாரோ, அன்னைக்கு போய் இணைந்து நடக்கிறாரோ, சரி நாம போய் என்ன செஞ்சிருவோம், ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம், எக்ஸ்கியூஸ் கேட்டுருவோம், நடந்து போச்சு, தப்பா நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. அந்த தவறு அவரின் மூலமாக இரண்டாவது நபர் மூலமாக நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர் தானே இதை செஞ்சாரு, நாம் போய் மன்னிப்பு கேட்கணும் என்ற நிலை இல்லாமல் நாம போய் பரவாயில்ல காக்கா நீங்க நானே தப்பு செஞ்சதாக இருக்கட்டும் என்ன மன்னிச்சுக்கங்க என்று கேட்கறதுல ஒரு மனிதன் குறைய மாட்டான், உயர்வான். அவனுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்துகிறான். ஆனால் நம்முடைய கௌரவம் நான் என்ற அகம்பாவம் விடாது. விடுமா? அவன் என்ன இப்படி பேசினா, என்னுடைய பொருள்கள் அவன் எடுத்துக்கொண்டான், அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், அதெல்லாம் நான் அவன் வீட்டு வாசல்ல நான் கால் வைக்க மாட்டானே. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவார்களா? இந்த மார்க்கம் விரும்புகிறதா? அல்லாஹ் விரும்புவானா? யார் அந்த மாதிரி நிலை இல்லாமல் தன்னுடைய சகோதரன் தனக்கு அநீதம் இழைத்த பொழுதும் அவரிடம் சென்று பொறுப்பு தேடி பரவாயில்லை நம்ம நல்லா இருப்போம் என்று அவர் போகிறாரோ அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் வஸலவி ரஹிமஹு, அல்லாஹ் அரவணைக்கிறான். அல்லாஹ்வுடைய அரவணைப்பு தேவையா இல்லையா? தேவைன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சணும்? யார் நம்ம இடத்துல பிரச்சனை பண்றாங்களோ, குடும்பத்தில் யாரெல்லாம் உறவை முறித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம செல்லணும். அப்படி செல்வதற்கான மனநிலை நம்ம இடத்தில் இருக்கிறதா? அந்த பணிவும் பக்குவம் நம்ம இடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அரவணைப்பு தேவையா இல்லையா? யோசிக்கணும். நான் யோசிக்க சொல்கிறேன், நானும் தான் நீங்களும் தான். பேசுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வர வேண்டும் என்கிறேன். எனவே அந்த மாதிரி நாம் செய்ய வேண்டும். அவன் வஸலவி ரஹிமஹு வஸலஹுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யாவிலேயும் ஆখিরাத்திலேயும் அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொள்கிறார். வ நஸரஹு அலா அதாயிஹி, அவருடைய எதிரிகளுக்கு கேடாக எதிராக இவருக்கு அல்லாஹ் உதவுகிறார். இவரை எதிர்த்திருப்பாங்கல்ல, இவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இருப்பாங்க இல்லையா, இவருடைய உயர்வை எண்ணி காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த நாளையிலே அவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு உதவுகிறான். அதோடு மாத்திரம் அல்லாமல் யாரு குடும்பத்தை இணைஞ்சு நடந்தா ஐயாம ஹயாத்தி, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தஆலா அவனுடைய எதிரிக்கு கேடாக எதிராக இந்த மனிதருக்கு உதவுகிறான். ஒமன் ஆதவி மரியவன், அந்த ரஜப மாதத்திலே யாராவது ஒரு நோயாளியாக இருந்தால் தன்னுடைய நட்பு வட்டாரத்திலேயோ குடும்ப வட்டாரத்திலேயோ அல்லது நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய நம்ம யாரோ தெரிஞ்சவங்க சோகம் இல்லாம இருக்கிறாங்க, அவரை போய் இவர் நோய் விசாரிக்க செல்கிறார். ஒமன் ஆதவி மரியவன் அமரஹுல்லாஹு கிராம மலாயிகத்திஹி பிஸியாரத்திஹி வ தஸ்லீமி அலைஹி, அல்லாஹ்விடத்தில் கிராமன் காத்திபி என்று சில முக்கியமான நெருங்கிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் பல கேட்டகரிஸ் இருக்கு, பல வகையானவர்கள் இருக்கிறாங்க. வகையை கொண்டு வருவங்க, மேகத்துக்கான நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள், உயிர் எடுக்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள், ரிஸ்க்குக்காக நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள், கேள்வி கணக்குக்காக நிர்ணயம், இப்படி பலவிதமாக இருக்கிறது. அதில் கிராமன் காத்திபீன் என்று சங்கை பொருந்திய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யார் ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க செல்கிறாரோ, ஹாஸ்பிட்டலுக்கோ அவருடைய வீட்டுக்கோ போய் விசாரிக்க சென்றால் அவரை அந்த மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி நீங்க போய் அவரை சந்திங்க. யார யார் நோயாளி சந்திக்க போறாரோ, நம்ம போனா நம்மளை சந்திக்க வர்றாங்க, வந்து அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவரை ஜியாரத்து செய்யுங்க, அவரை சந்திச்சுட்டு வாங்க, அவருக்கு அவருடைய அருளுக்காக அவருக்கு நான் நிறைய அருள் பண்ண அதுக்காக நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள். ஒன் ஸல்லாவி அலா ஜனாஸத்தின், அன்றைய அந்த ரஜப காலத்தில் யாராவது மௌத்தாகி அவருக்காக ஜனாசா தொழுவதற்காக ஒருவர் சென்றார். ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்க, அதில் ஒருத்தர் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொள்வார் ஏன்னா அன்னமா அஹ்யா மௌஊதா வ இதல் மௌஊதத்து சுயிலத், அல்லாஹ் கேட்கிறான், இந்த பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு புதைச்சாங்களா இல்லையா? அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில், மௌட்டிக காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை மாத்தினாங்க. அப்ப அது அநியாயமாக புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை இவர் உயிராக்கிய நன்மை கிடைக்குமாம். என்ன நன்மை கிடைக்கிறது? அந்த அதை பாதுகாத்து அவங்க கொல்லப்படாம ஒரு பாதுகாத்தவங்க இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டவருக்கு கிடைக்கிறது. ஒமன் அத்அம மூமினன் தஆமன் அஜ்லஸஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி அலா மாயிதத் அலைஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுக்கிறான். ரஜப் மாதத்துல ஒரு பசித்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான் பாருங்க. இது அவனுடைய மாதம் இல்லையா? என்னுடைய மாதம் என்கிறான். ரஜப் என்னுடைய மாதம். இந்த நாளையில் யாராவது ஒரு ஏழைக்கு, ஒரே ஒரு ஏழைக்கு மன நிறைவோடு அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்று எந்த பெருமையும் இல்லாமல் நான் கொடுத்தேன் அப்படிங்கறத காட்டிக்கிடாம பணிவோடு பக்குவத்தோடு இந்த அருளை நாடி அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை நாடி ஒரு ஏழைக்கு, ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுத்தால் அல்லாஹ் அவனை எப்படி கண்ணியப்படுத்துறான் தெரியுமா? நாளை மறு உலகத்தில் ஒரு டைனிங் டேபிள் அவனுக்கு சாப்பாடு, டைனிங் டேபிள் உட்கார வச்சுக்குது. அது யாருடைய டைனிங் டேபிள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? நபிமார்கள்லேயே மிக்க உயர்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேர் அமரக்கூடிய அந்த மாயிதாவில், அந்த உணவு மரப்பலகையிலே அல்லாஹ் தஆலா அந்த உணவு வகையிலே சாப்பிடுவதற்கான வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உணவளித்த மனிதனுக்கு வழங்குகிறான். வமன் ஸகா ஷர்பத்தன் மின் மாயின் ஸகாஹுல்லாஹு மினர் ரஹீக்கில் மக்தூம். அல்லாஹ் தஆலா அந்த நாளையில் யாருக்காவது தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பாரேயானால் அல்லாஹ் மறு உலகத்திலே எவ்வளவு பெரிய தாகம் இருக்கும் கியாமத்துல, அந்த நாளையில் அவன் தண்ணீர் புகட்டுவான். அன்னைக்கு தண்ணீர்லாம் நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய தாகமாக இருக்கும். அதே போன்று உமன் கஸா மூமினன் கஸாஹுல்லாஹு தஆலா அல்ஃப முஹல்லலத்தின் மின் ஹுலலில் ஜன்னah. ஒரு ஏழைக்கு ஆடை இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் ஆடை கொடுக்குறான். நல்ல நம்ம எல்லாம் எவ்வளவு வகை வகையான ஆடை போடுறோம். கல்யாணம் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஆடை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடைகள் போடுறாங்க ஒரே மாதிரி. நிறைய புதிய புதிய கலாச்சாரங்கள் வருது. அது சரியா பிழையாங்கிறது நீங்க யோசிக்கணும். நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். புதிய கலாச்சாரங்கள் நிறைய உருவாகுது. வந்ததால நான் சொல்லுகிறேன், கல்யாண மாதங்கள் என்பதால் இப்ப என்ன செய்யறாங்க, சாப்பாடு சாப்பாடு சில ஊர்களில் போன முடிஞ்ச உடனே சாப்பாடு முடிஞ்ச உடனே ஐஸ்கிரீம் ஒரு இடத்துல, அதுக்கு பிறகு ஒரு ஜாம், அது ஜாங்கிரி, அதுக்கு பிறகு பாப்கார்ன். இதெல்லாம் சரியா நீங்க யோசிக்கணும். இது எவ்வளவு பெரிய அநியாயம். இது எத்தனை பேருக்கு கல்யாணம் முடிக்க முடியாம கஷ்டத்தில் இருக்கிறான். இதை ஏன் நீங்க செய்றீங்க? உங்களுடைய பெருமையை காட்டுவதற்காகவா? இதை அல்லாஹ் விரும்புவது இல்லை. இதையெல்லாம் நிறுத்தணும். எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயங்கள். வாழ்க்கையை நடத்துவதற்கு உணவு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி நீங்க செய்வீர்களா? நல்ல விருந்து கொடுங்க, வானாங்கல்ல. உங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு நீங்க கொடுப்பீங்க. ஒருத்தருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும், அவ்வளவு பெரிய கூப்பிட செய்வான். அதை நம்ம தவறு சொல்லல. அவர்களுடைய இல்லப்பா என்னப்பா உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலன்னு கேட்க வேண மாட்டானா? அது கேட்பான். அதை நீங்க கூப்பிடுங்க, அதை நம்ம மறுக்க இல்லை. ஆலினும் நிக்காக நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்கிறார்கள், விருந்து கொடுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வீண்விரயம் செய்யாதீர்கள், உங்களுடைய பெருமையை அதிலே காட்டாதீர்கள். எத்தனை வகை வகை இப்ப வெளியூர்ல நம்ம பார்க்கிறோம், வரிசையா இப்படி கேண்டீன் மாதிரி வரிசையா வச்சிருக்கிறாங்க. அங்க அது இங்க இது இங்க இது இங்க இது. என்ன இது? இதற்கு ஒரு குமரக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வச்சா ஆகிறதுல பெரிய பாக்கியமாக இருக்குமே, இது உங்களுக்கு வந்து துணை நிற்குமா? உணவுங்கிறது கொஞ்சம் சாப்பிடுறது, உணவு கொடுங்க, விருந்து கொடுங்க, அது நல்ல விஷயம். ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுங்க, வேணாங்கல்ல, நல்ல உணவை கொடுங்கள். ஆனால் இப்படி போன்றதை எல்லாம் நீங்கள் அதிக செலவை ஏற்படுத்தி உங்களை போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இது போன்று செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இதை ஏற்படுத்துகிறதா இல்லையா? நான் தலைப்பை மீறி வருகிறேன், ஆனால் சூழல் அப்படி. ஒரு ஆளு இந்த வசதியில் இருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு வசதி இருக்கிறாரு. இவர் செய்யும்போது இவர் யோசிக்கிறாரு, அவன் செஞ்சிட நம்ம செய்யலன்னா கேட்பானோ? எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் சரியா? என் அருமை சகோதரர்களே, நம் குடும்பங்களிலேயே வாடி வதங்கக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஆக யார் அந்த ஏழைக்கு இந்த ரஜப மாதத்திலே ஆடைகளை வழங்குகிறாரோ, ஆடையை வழங்குகிறாரோ, நல்ல உடைகளை தருகிறாரோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 100 உடைகளை, 1000 உடைகளை, சொர்க்க உடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். சொர்க்கம் கடமையாச்சுன்னு அர்த்தம். வணக்க வழிபாடுகள் சொன்னா நம்ம தொழுகை, நோன்பு, அப்படி ஹஜ், உம்ரா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அதல்ல, அதுவும் ஒரு பகுதி. அது சில பொழுது இப்ப நம்ம தொழலன்னு வைங்க, தொழணும், அது குற்றம். தொழாமல் இருந்தால் அது வேறு. தொழாமல் இருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது நஷ்டமா? ஒருத்தருமே ஹஜ்ஜுக்கு போகல, அல்லாஹ்வுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, அது பிசினஸா? ஒண்ணும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனோட பசியோடு இருக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த மனிதன் நஷ்டம் அடைகிறாரா இல்லையா? இந்த வயநாடுல பிரச்சனை வந்தது, மக்கள் கொண்டு போய் காசா கொட்டினாங்க. அந்த வயநாட்டில் கஷ்டப்படக்கூடிய மக்களை போன்றவர்கள் எத்தனை வயநாட்டு மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அதை நாம் யோசித்தோமா? அதற்காக உதவி செய்வது தவறு என்று சொல்லவில்லை, செய்ய வேண்டும். அதே போன்று அந்த வயநாட்டிலே இப்போது பிரச்சனை ஏற்பட்டதை கொண்டு கொட்டி இருக்கிறோம். நம்ம மக்கள் நிறைய அள்ளி தந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் கொடுக்கக்கூடியவர்கள், நாமும் இங்கே இருந்தும் நிறைய தந்தாங்க. ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பசியிலையும் பட்டினியிலையும்
திருமணம் முடிக்க முடியாது, சாதாரணமாக ஒரு திருமணத்தை நடத்த முடியாமலும் சங்கடப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தோமா? அப்ப அந்த வயநாடு இங்கே இல்லையா, காயல்பட்டினத்தில் இல்லையா? எண்ணி பார்க்கிறோம். ஆக யார் அந்த ரஜப மாதத்திலே, ரஜப மாதம் நம்ம நெருங்குது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கட்டும். இந்த நன்மைகளை எல்லாம், இந்த காரியங்களை, இது பெரிய ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி உதவிகள் செய்வது என்பது ரொம்ப பிடித்தமானது. இதை நிறைய செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்லாமல் உமன் அக்ரம யதீமன், நீண்ட உபதேசத்தை ஸல்லல்லாஹு செய்றாங்க. உமன் அக்ரம யதீமன் வமஸஹ யதஹு அலா ராஸி கஃபரல்லாஹு லஹு பிஆததி குல்லி ஷஅரத்தின் மஸ்ஸதஹா யதுஹு. ஒரு அனாதையாக இருக்கிறான். அனாதைன்னா அனாதைங்கிற தலைப்பிலே நம்ம பேசுகிறோம். யார் அனாதைங்கிறதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம் கடந்த ஜும்மாக்களிலே. அப்ப அந்த அனாதையினுடைய அந்த அனாதையை பார்த்துட்டு வாப்பல் அப்படின்ற உடனே ஆஹா அவனுடைய தலையை கருணையோடு தடவுறான். உதவுனா எவ்வளவுங்கிறது பின்னால பாருங்க. கருணையோடு தடவினால் அவனுடைய தலையில எத்தனை முடிகள் இருக்கிறதோ அத்தனை, அவன் கைப்பற்றிருக்கும் இல்ல, மஸ்ஸது யதுஹு, அவனுடைய கைகள் எத்தனை முடியை தடவியதோ அத்தனை பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய கருணையும் பாருங்க. அல்லாஹ் கருணை காட்ட சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய குணமாக குணம் கொள்ளுங்கள்ங்கறாங்க. அல்லாஹ்வுடைய குணம் என்ன? அவன் தண்டிக்க ஆரம்பிச்சா யாராவது தப்புவோமா? மன்னிக்கிறான், காலங்களை விட்டு வைக்கிறான். எனவே என்ன செய்கிறான்? அதெல்லாம் நாமும் என்ன செய்யறோம்? மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அந்த கருணையோடு நடக்கணும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஒமனிஸ்தகபரல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ஃபீஹி மர்ரத்தன் வாஹிதா, ஒரே ஒரு முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மனநிறைவோடு, சும்மா வாயில அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி இல்லை, அல்லாஹ்வை நினைச்சு யா அல்லாஹ் நான் செஞ்சது பாவம், இனிமேல் அந்த பாவத்தினரை மீள மாட்டேன், என்ன மன்னிச்சிரு ரஹ்மானே என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு ஹாலிஸாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொன்னா அவருடைய பாவம் முழுவதையுமே அல்லாஹ் மன்னிச்சிடறான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சொல்லிட்டு வர்றான். குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வர்றாங்க. குர்ஆன் ஓதுவது, ஒரு குர்ஆனை முடித்தால் தஸ்பீஹ் செய்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரிலே ஈடுபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையிலே நீளமாக சொல்கிறார்கள். நீண்ட உரை அது. அதில் ஒரு பகுதியை நான் என்ன செய்திருக்கிறேன், இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த ரஜப மாதத்தில் ஒரு நோன்பாவது யாராவது நோக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு நோன்பு. பொதுவாக மாதத்தில் 3 நோன்பு நோற்பது சுன்னத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. குறைஞ்சது மாசத்துல ஒரு 3 இல்ல, நம்ம மாசம் ரமலானை அன்றி ரமலான்ல முழுவதும் பிடிக்கணும், மற்ற நாட்களில் குறைஞ்சது ஒரு 3 நோன்புகளை பிடிக்கிறது ஏற்றம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது ஹதீதுகள்ல இருக்குது. அப்படி இல்ல வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறது, திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறது, வாரத்தில் 2 நாள் நோன்பு பிடிக்கிறதும் இருக்கிறது. குறைந்தது 3 நோன்பு. இந்த ரஜபிலே யாராவது ஒரு நோன்பை நோற்றால் சுவர்க்க லோகத்திலே ரஜப் என்று ஒரு ஆறு ஓடுகிறது. சுவர்லோகத்திலே ரஜப் என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த நாளையில நோன்பு வச்சா, ரஜபிலே ஒரே ஒரு நோன்பு வைத்தார், அதுக்கு மேல 2 நோன்பு வச்சா 3 நோன்பு வச்சா அது பெரிய பாக்கியம், அது வேற விஷயம். குறைஞ்சது ஒரு நோன்பு வைத்தாராவது இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு, அதிலும் குறிப்பாக 27 அப்படின்னு அந்த இமாம்கள் அதை கொண்டு வர்றாங்க. ஓ பக்கைன ஸலாத், அந்த மாதம் முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக அந்த மேராஜுடைய நாள், அந்த நாளையிலே நின்று வணங்குவது, அந்த நாளையிலே நோன்பு நோற்பது, அந்த நாள் எந்த நாளாகவும் இருக்கலாம், குறிப்பாக அந்த நாளாக இருந்தால் நல்லது. இப்படியெல்லாம் நம்முடைய பெருமக்கள் நமக்கு இந்த ஹதீதுகளை தொகுத்து தந்திருக்கிறாங்க. எனவே இந்த உரையை நாம் விளங்குவது அது அல்லாஹ்வினுடைய மாதம். இன்னும் சில நாட்களில் நம்ம அண்மித்து இருக்கிறோம். இந்த ஜமாத்துல் ஆஹினுடைய கடைசி ஜும்மா இது. இந்த கடைசி ஜும்மாவின் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ரஜபை குறித்த முன்னறிவிப்பை நீண்ட உரையாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியை மாத்திரமே நாம் இங்கே சொல்லி இருக்கிறோம். இந்த சொல்லப்பட்ட செய்திகள் அத்தனையும் நம்மால் செய்வதற்கு இலகுவானது. ஏதாவது கடினம் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க, என்ன கடினம் இருக்கு? ஒரு எத்தீமுடைய தலையை தடவுறது நமக்கு கடினமா? ஒருத்தருக்கு உணவு கொடுக்கிறது கடினமா? ஒருத்தருக்கு ஆடை கொடுப்பது கடினமா? இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே நம்மால் இலகுவாக செய்ய முடியக்கூடிய ஒரு காரியம்தான். எனவே இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து வல்லவனாம் அல்லாஹ்வினுடைய பேரருளை பெற வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தையும் மஹப்பத்தையும் அஷ்கையும் நாம் பெற வேண்டும். அதற்காக இந்த நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடுவோமாக. நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் நம்மை சூழ இருப்பவர்களையும் என்றும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உறவுகளை சிந்திக்க வேண்டும். உறவுகள் நம்மை விட்டு தூரப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் அவர்களை சிந்திக்க வேண்டும், அவர்களை சந்திக்கவும் வேண்டும். இந்த அடிப்படையில் நடக்கும் பொழுது ஆகிரம் நமக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் இணைத்து வைப்பானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த நற்காரியங்களிலே முழுமையாக ஈடுபடுவதற்கான மகத்தான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக.
பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.